இப்படி ஐபிஎல் வந்து 2.5 மாசம் தொடர்ச்சியா நடக்கிறதால அதுல விளையாடுற முக்கியமான ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து தொடர்ச்சியா குறைந்தபட்சம் 14 மேட்ச் வந்து விளையாடுறாங்க. இப்படி விளையாடிட்டு உடனடியா வந்து அவங்களுடைய தேசிய அணிக்காக விளையாடிக்க அந்த விளையாட்டுல வந்து அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படுதுன்னு முக்கியமான கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இதே பிரச்சனையை வந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே வந்து ஐபிஎல் தொடங்கி இருந்தாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா சிவம் டூவே T20 வேர்ல்ட் கப்ல வந்து தன்னுடைய அசாத்தியமான திறமைகளை வந்து வழிகாட்டி இருப்பார். ஆனா அவரால் சென்னைக்காக விளையாடும் போது அவ்வளவு அதிகமான திறமைகளை வந்து அவர் வழிகாட்டலாம் போயிட்டு. அப்போ ஒரு பிளேயருக்கு வந்து என்னதான் திறமைகள் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ்ன்றது முக்கியம்ன்றது இதுல இருந்து தெரிய வருது. ஆஸ்திரேலியா மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுறது வந்து பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட். இந்த 3 பிளேயர்ஸும் சேர்ந்து விளையாடின கடைசி மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. அதுக்கு பிறகு 3 பேருமே சேர்ந்து விளையாடாத வந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு பின்னடைவாவே காணப்படுது. என்னதான் இந்த 3 பேரும் நல்ல பிளேயர்ஸா இருந்தாலும் ஆஸ்திரேலியன் டீம் வந்து இவங்களோட டிபெண்ட் ஆகி இருக்கிற வந்து அவ்வளவு நல்லது இல்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கு. கடைசியா நடந்த T20 வேர்ல்ட் கப்ல 2009க்கு பிறகு மிக வேகமா வந்து ஆஸ்திரேலியா டீம் தொடர விட்டு வெளியேறி இருந்தாங்க. ஆஸ்திரேலியா டீமுடைய ஸ்டார் பவுலர்ஸ் இல்லாம அந்த T20 வேர்ல்ட் கப்ல களம் கண்ட ஆஸ்திரேலியா டீம் ரொம்பவே தடுமாறி தான் அந்த T20 வேர்ல்ட் கப்ல நடந்த எல்லா மேட்சையும் வந்து விளையாடி இருந்தாங்க. இப்படி இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா டீம் ரொம்பவே ஈஸியா 169 ரன்ஸா 2 விக்கெட்டை இழந்து சிம்பாப்வே டீம் சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் வந்து உலகம் ஃபுல்லாவும் ஆஸ்திரேலியா டீம் ஃபெயிலியரை வந்து வழிகாட்டினது. இப்படி ஒரு சின்ன டீம் ஆண்ட பரம்பரையான ஆஸ்திரேலியா தோத்தா பிறகு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை மிகவும் குறைந்தே சொல்லலாம். இப்படி ஆஸ்திரேலியா டீம் 2023 வேர்ல்ட் கப்புக்கு பிறகு இப்படி தொடர்ச்சியான தோல்விகளை காண்றதுக்கு இன்டர்நெட்ல வந்து அதுக்கான ட்ரோலிங் பாயிண்டா எது இருக்குதுண்டா 2023 வேர்ல்ட் கப்பை இந்தியாவிலே வச்சு இந்தியா காடிச்சு அந்த வேர்ல்ட் கப்பை வந்து தூக்கி ஆஸ்திரேலியா டீம் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ண வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை தான். ரெண்டாலும் அந்த டீம்ல இருந்த முக்கியமான பிளேயரான மிச்சல் மார்ஷ் அந்த வேர்ல்ட் கப்புக்கு மேல கால்களை போட்டு அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருந்தார். இப்படி அப்லோட் பண்ண அந்த போட்டோ வந்து இன்டர்நெட்ல வைரலாகவும் போயிருந்தது. இந்த உலகத்துல வந்து கர்மான்றது இருக்குன்றது வந்து சில இடங்கள்ல வந்து நிரூபிக்கப்படும். அப்படி கிரிக்கெட் ஃபீல்டுல வந்து நிரூபிக்கப்பட்ட இடம் தான் ஆஸ்திரேலியா டீம். 2023 வேர்ல்ட் கப் வின்னுக்கு பிறகு ஆஸ்திரேலியா டீம் எதிர்கொண்ட 3 முக்கியமான ஐசிசி டோர்னமெண்டான 2024, 2026 T20 வேர்ல்ட் கப், 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்த 3லயும் வந்து மிகவும் படுமோசமான நிலையில வந்து வெளியேறியிருந்தாங்க. என்னதான் ஆஸ்திரேலியா டீம் இப்போ இப்படி மோசமா இருந்தாலும் அவங்களால வந்து திருப்பியும் தங்களுடைய ஃபார்மை கொண்டு வரலமென்று எல்லா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸாலையும் நம்பப்படுது. இப்படி இருக்கிற ஆஸ்திரேலியா டீம் என்னென்ன மாத்தினா வந்து தங்களுடைய பழைய ஃபார்ம் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பற்றி இந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸை வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.